அப்போ மூன்றாவது இடம் இந்த இடத்துல எங்கே வரார் தெரியுமா? சரணாகதி தத்துவத்திலே கொண்டு வந்து நிறுத்துகின்றார் வள்ளல் பெருமான். முருகனிடத்திலே அவர் கேட்கும் பொழுது என்ன தெரியுமா சொல்றார்? இறையாம் நீ என்றும் என்னை விடாத நிலையும், நான் பூனையாகவோ இருப்பேன், குரங்காகவும் இருப்பேன், என்னை மட்டும் உற்றாத முருகா. ஏன்னா எனக்கு அவ்வளோ அறிவு இல்லை. ஆணவத்திலும் ஆணவம் கண்மம் மாயம் என்று சொல்லக்கூடிய மும்மலத்திலே நான் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கின்றேன். சேத்துல நிற்கிறேன். இவ்வளோ தூரத்தில் கையை அலம்ப முடியுமா காலை அலம்ப முடியுமான்னு தான் அறிவு இருக்கே தவிர சேத்தை விட்டு வெளியில் வரணுங்க அறிவு இல்லை முருகா எனக்கு. அதனால என்ன பண்ணு, நான் உன்னை சிந்திக்காமல் விட்டாலும் இறையாம் நீ என்றும், என்றும் நல்லா கவனிங்க, என்றும் என்ற சொல் மிக முக்கியமானது. என்றும் என்னை விடாத நிலை. நிலை முன்னாடியே சொன்ன ஆரம்பத்தில் நிலை என்ற சொல்லை சொன்ன நிலைத்திருப்பது, இறந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் மாறாமல் இருக்கக்கூடிய விஷயத்திற்கு என்னென்ன பேர்? நிலை என்று பெயர். அப்போ நிலையா எனக்கு வேணும்ப்பா. நம்ம எங்கே போனாலும் செல்ஃபோன் டவர் வேணும் தான் இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கோம். முருகனானவனுக்கு வேணும்னு எதிர்பார்க்குறோம். இப்போ கூட சத்சங்கம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு மனசுக்குள்ளே என்ன ஓடின்னு இருக்கலாம்? முருகா டவரை நல்லபடியாக கொடுத்துருப்பா, நான் பேசின்னு இருக்கேன், மக்கள்லாம் கேட்டுன்னு இருக்கேன் இல்லையா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிடிப்பு இருக்குது இல்லையா? அப்போ இந்த இடத்துல மூன்றாவது என்ன கேட்குறது? முருகா என்னை பிடிச்சிக்கப்பா.